மயிலாடுதுறையில் உள்ள சிட்கோ தொழில்பேட்டையில் 2 புதிய தொழில் நிறுவனங்களை மாவட்ட ஆட்சியர் மகாபாரதி திறந்து வைத்தார். மயிலாடுதுறை தாலுகா குளிச்சார் சிட்கோ தொழில்பேட்டையில் 12.56 ஏக்கர் பரப்பளவில் சிட்கோவால் 2009ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்ட சிட்கோ தொழில்பேட்டையில் 61 தொழில் மனைகள் உள்ள நிலையில் இதுவரை 35 தொழிற்சாலைகள் செயல்படுவது குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் அங்கு புதிதாக திறக்கப்பட்ட 2 புதிய தொழில் நிறுவனங்களை மாவட்ட ஆட்சியர் ஏ.பி. மகாபாரதி திறந்து வைத்தார். மாவட்ட தொழில் மையத்தின் மூலம் புதிய தொழில் முனைவோர் முன்னோடிகள் திட்டத்தின் கீழ் பேங்க் ஆப் இந்தியா வங்கி மூலம் கௌதம் ராஜராஜன் என்பவர் மானியத்துடன் கூடிய கடனுதவி பெற்று கருவேல மரங்களை பொடியாக்கி அதன் மூலம் தொழிற்சாலைகளில் எரிவாயுவிற்கு தேவையான துகள்களை பெறும் வகையில் அமைக்கப்பட்ட உரிய எரிபொருள் நிறுவனத்தினை மாவட்ட ஆட்சியர் மகாபாரதி திறந்து வைத்தார். இதனைத் தொடர்ந்து மாவட்ட தொழில் மையத்தின் மூலம் பிரதான் மந்திரியின் உணவு வேலைவாய்ப்பு பெருக்க திட்டத்தின் கீழ் பாரத வங்கி மூலம் சிவராமன் என்பவர் மானியத்துடன் கூடிய கடனுதவி பெற்று தேங்காயிலிருந்து உணவுப் பொருட்கள் தயாரிக்கும் நிறுவனத்தை திறந்து வைத்தார். மேலும் புதிய தொழில்களை தொடங்கிய இந்த 2 பயனாளிகளிடமும் நிறைந்த மனம் திட்டத்தின் கீழ் மாவட்ட ஆட்சியர் மகாபாரதி சந்தித்து திட்டத்தின் பயன்கள் மற்றும் தொழிற்சாலையின் செயல்பாடுகள் விவரங்களை கேட்டறிந்தார். இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட தொழில் மைய இணை இயக்குநர் திருமுருகன், சிட்கோ மற்றும் மாவட்ட தொழில் முனைவோர் சங்க தலைவர் முத்துக்குமரன், சிட்கோ கிளை மேலாளர் செல்வக்குமார், மின்வாரிய கோட்ட செயற்பொறியாளர் சிவ செந்தில்நாதன், ஊராட்சி தலைவர் பானுமதி மற்றும் அரசு அலுவலர்கள் கலந்து கொண்டனர். News1 தமிழை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.